ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? கோபிநாத். உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேட்கலாம். ஒரு நாள் மட்டும் ஒரு கேரக்டராக மாற பவர் கிடச்சதுன்னா நீங்கள் என்ன கேரக்டராக மாறுவீங்க? நான் வந்து பிகில் படத்தில் ராயப்பன் மாதிரி. எதனால? ஒரு ரகடா யாரு பார்த்தாலும் பயப்படுற மாதிரி. அது எதனால உங்களுக்கு பிடிச்சது? அது பார்த்தாலும் நல்லா இருக்கு. நம்ம அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்ன்றது. இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போ கொஞ்சம் சாஃப்டான கேரக்டரா இருக்கேன். சரி ப்ரோ. ப்ரோ ஹாய் ப்ரோ, உங்க பேரு? இன்ஃபென்ட் ஜோஸ்வா. உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேட்கலாம். ஒரு நாள் மட்டும் ஒரு கேரக்டரா மாற பவர் கிடைச்சதுன்னா நீங்க என்ன கேரக்டரா மாறுவீங்க? இட்டாச்சி. இட்டாச்சி யாரு? இட்டாச்சி நருட்டோ கிளான்ல வர ஒரு கேரக்டர். வெப் சீரிஸ். சரி, ஓகே. Killed our mother and father and he slaughtered our whole clan. He was a rogue ninja. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது, தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. The truth about Itachi will fade into darkness forever. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது, தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. வீர சைவர்கள் முன்னால் எங்கள் வீர வைரவம் தோற்காது. மன்னன் சொல்லுக்கு அஞ்சி என்றும் மேற்கு சூரியன் உதிக்காது. ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான். ஸ்ரீனிவாசன் இந்த விஷ்ணுதாசன் தான். நாட்டில் உண்டு 1000 ராஜராஜன் தான். ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான். அந்த கேரக்டர் எதுக்காக பிடிக்கும்? அந்த கேரக்டர் வந்து அவர் தம்பிக்காக அவர் அம்மா அப்பா லவ்வரு அவர் கிளானு உயிர் எல்லாருமே விட்டுருவாங்க. லாஸ்ட்ல அவன் தம்பி தான் அந்த கிளானை உருவாக்கணும் அப்படின்னு அவர் உயிர் எல்லாத்தையுமே விட்டுருவாரு. அவன் தம்பிக்காக எல்லா உயிரையும் விட்டுருவாங்க. சரி, ஓகே. கேரக்டர் பிடிக்கும், ஓகே. அந்த கேரக்டரை எதுக்காக மாறணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன் என் தம்பி மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். மூணாவது மனுஷன் எல்லாம் கிடையாது, என் தம்பி. எனக்கு ஒண்ணுண்டா அவனுக்கு தான் துடிக்கும். சூப்பர் ப்ரோ, நல்லது. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்க பேரு ப்ரோ? சிவா. உங்களோட கொஸ்டின் கேட்கலாமா? கேட்கலாம். ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ஒரு கேரக்டர் மாற பவர் கிடைச்சா என்ன கேரக்டர் மாறி? டியர் காம்ரேட் அந்த பாபி கேரக்டர் உள்ள ப்ரோ. எதுக்காக ப்ரோ? அது அந்த கேர்ள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம எதனாலும் எக்ஸ்ட்ரா எடுத்து பண்ணுவான்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி மாறினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எல்லாருக்கும் கொஞ்சம் ப்ரொடெக்ட். எதனால? இது லில்லி கதை மட்டும் இல்ல, நான் என் லைஃப்ல சந்திச்சேன் எத்தனையோ பெண்கள் பாலியல் கொடுமைகளால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல தைரியமா ஃபைட் பண்ணவங்களும் இருக்காங்க, என்ன பண்ணணுமோ தெரியாம பயந்து வாழ்றவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த காயங்களை மறக்க முடியாம தவிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது நம்ம குழந்தைங்களோட தப்பு இல்ல, நம்ம பொண்ணுங்களோட தப்பு இல்ல. நடந்ததை மறந்துருங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு அவங்கள இன்னும் பயமுறுத்தாதீங்க. பயப்படக்கூடாது. அச்சத்தை கடந்து வந்தால் வெற்றி நமதே. உங்களை நேசிக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு காம்ரேடா இருங்க. அன்புடன். பிடிச்சது அந்த கேரக்டர்? அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் ப்ரோ, மற்ற எல்லாம் இருக்க மாதிரி இல்லாமல் அந்த கேரக்டர் மட்டும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? ஹாய், நம்ம பேர் வந்து உண்மையான பேர் வந்து சென்றாய் பெருமாள். சரி, உங்களோட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? சொல்லுங்க. ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ஒரு கேரக்டரா மாற பவர் கிடைச்சதுன்னா என்ன கேரக்டரா மாறுவீங்க? எனக்காக கண்டக்டராக மாறுவேன். கண்டக்டரா மாறுவேன். சரி, அந்த கண்டக்டரா மாறதுக்கான ரீசன் என்ன? ரீசன் வந்து கண்டக்டர் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல அனுபவம் எனக்கு. ஃபர்ஸ்ட் டிரைவிங் பண்ண ஆசை. அதுக்கப்புறம் வந்து சில பஸ்ஸுகளை பார்த்ததுக்கப்புறம் கண்டக்டராக மாறணும் ஆசை. இப்போ வந்து நம்ம கண்டக்டராக மாறணும். அதுக்கு யாராச்சும் தூண்டுகோலா இருப்பாங்கல்ல, அது யாரு? தூண்டுகோலானா புரியல. அவங்கள பார்த்து இந்த மாதிரி கண்டக்டரா இருந்தா இப்படி இருக்கலாம் அந்த மாதிரி ஆசை வந்துருக்கும். அது வந்து வேலுமுருகன் கண்டக்டரை பார்க்குறப்ப எனக்கு ஐயோ மாதிரி கண்டக்டர் ஆகணுமே ஆசை. கண்டக்டர் ஆகணும்னு ஆசை நமக்கு வேலுமுருகன் பார்க்குறவருக்கு. சரி, அப்படி இந்த கண்டக்டர் ஆகலாட்டி வேற என்ன ஆயிருப்பீங்க? கண்டக்டர் வாட்டி பஸ் டிரைவர் ஆகணும். பஸ் டிரைவர் ஆகணும். அதனால எல்லா வண்டியும் ஓட்டுவேன். லைசன்ஸ் மட்டும் என்கிட்ட இல்லை. லைசன்ஸ் போட்டுனா கண்டிப்பாக பஸ் டிரைவர். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் பேர் என்ன ப்ரோ? முகமது இத்ரீஸ். சரி, உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலாமா? கேட்கலாம்.
ஒரு நாள் மட்டும் ஒரு கேரக்டரா மாற பவர் கிடைச்சுன்னா நீங்க என்ன கேரக்டரா மாறுவீங்க? எங்கள் அண்ணன் அப்துல் கலாரா மாறுவேன் ப்ரோ. எதனால ப்ரோ? அவங்கள மாதிரி யாருனாலும் இருக்க முடியாது, எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவாங்க. அதனால் எனக்கு அவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசை. இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, கடைசி வரையும் இப்படியே இருக்கணும், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு வந்துடாம இப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் லைஃபை. சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. உங்க பேர் ப்ரோ? என் பேர் சுபாஷ். உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க தாராளமா. ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ஒரு கேரக்டரா மாற பவர் கிடைச்சுன்னா என்ன கேரக்டரா மாறுவீங்க? நான் வந்து ஒரு கோச்சரா, கபடி கோச்சரா ஆகணும். எதனால? ஏன்னா கபடி வந்து இப்போ வந்து மெயினான டீமில் வந்து வில்லேஜ் பசங்க யாருமே போக முடியல. இப்போ நம்ம ஒரு அந்த பவர் கிடச்சுன்னா வில்லேஜ் பசங்க எல்லாத்தையுமே ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஒரு மேட்சை கூப்பிட்டு வரப்ப அவங்க டேலண்ட் வெளியே வரும்ல. அதனால இதுக்கு இன்ஸ்பிரேஷன்லாம் யார்? இவங்களை பார்த்து தான் எனக்கு கபடி இது மேலே பிடிச்சது அப்படின்னா யாரா இருக்கு? அப்படின்னா எங்கள் காலேஜ் கோச்சர் ஒருத்தர் இருக்காரு, மணிமாறன், அவரு தான். ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? அன்பு. சரி, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ஒரு கேரக்டரா மாற பவர் கிடைச்சதுன்னா என்ன கேரக்டரா மாறி? டிரைவர் தாங்க. எதனால ப்ரோ? நம்ம தொழிலே தாங்க, அது வேற மாதிரி லவ்வாக இருக்குங்க. அது ஓகே, வேற மாதிரி ஃபீல் தாங்க, அது சொல்ல முடியாது. அது அந்த ஃபீல்டு உங்களுக்கு எதனால பிடிக்க ஆரம்பிச்சது? 13 வயசுல ஆரம்பிச்சது. அப்பா இல்லை, நான் வந்து அப்பயே அது மேலே ஒரு கண்ட்ராக்டராக போய் அப்படி இப்படின்ட்டு ஒரு அப்பேர் ஆகி போச்சு, அவ்வளோதான். எனக்கு அதுதான் இந்த டிரைவிங் இதை செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் யாராக இருந்தாங்க? ரீசன்னா வந்து எங்கள் பெரியமா பையன் பாலகுமார், அவர் வந்து வேளாம்பட்டியில் இருக்காப்புல. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பார்க்கணும். நான் தொழில் பிடிச்சி தான் வந்தேன், ஆனால் இப்போ தொழிலுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் கூட வந்து லெஃப்ட்ல உட்காந்து ஸ்டேரிங் ஆட்டிகிட்டே போனேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு டிரைவர் ஆயிருக்கேன், பஸ் டிரைவர். இந்த திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எல்லா பஸ்லையும் கேட்டாலும் அன்புனா யாருக்குனாலும் தெரியும். அந்த அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து கரெக்டா இருக்கேன்னா அவங்கள்ட்டையும் கரெக்டா இருப்பேன், நம்மள்ட்டையும் கரெக்டா இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கேன் ப்ரோ. நம்மளுக்கு டிரைவிங் தான் ப்ரோ. சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம யுவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஓகே ப்ரோ, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சரி, நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சேனல் பேர் ப்ரோ நம்ம யுவா. நம்ம யுவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன நம்ம யுவா. நம்ம யுவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க சார். தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. நம்ம யுவா சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. புரியல. நம்ம யுவா. நம்ம யுவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. நம்ம யுவா சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே ப்ரோ. சொல்லிடுங்க. என்ன சேனல் ப்ரோ? நம்ம யுவா. நம்ம யுவா சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சேனல் பேர் நம்ம யுவா. சேனல் பேர் நம்ம யுவா. நம்ம யுவா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. என்ன அப்புறம்? நம்ம யுவா. நம்ம யுவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ப்ரோ.